காலையில் எனக்கு 8 மணிக்கு ஒரு தலைவலி. என்னன்னா குக் பண்ணுறதுக்கு அவள் வருவா. நல்ல பிள்ளை, அருமையான பிள்ளை, நான் அவளை தப்பு சொல்லலை. ஆனால் வந்தோடனே இன்னைக்கு என்னக்கா சமைக்கணும்னு கேட்பா. இந்த தலைவலி எனக்கு வேணான்றதுக்காக தானே நான் ஒரு குக்கே போட்டிருக்கேன். அப்படி காலையில் வந்தோடனே கேட்பான், சரி இது செஞ்சிருமா அக்கா, இது இல்லைக்கா, இது இல்லைக்கா, இது இல்லைக்கா, இது இல்லைக்கான்வா. இப்போ நாம் ஆர்டர் போட்டு ஒன்று வாங்கி தரணும், இல்லை யாரையாச்சும் பிடிச்சி. நாங்கள் இருக்கிற இடத்துல வேற பக்கத்தில் கடை கிடையாது, கொஞ்சம் தூரத்தில் உழவர் சந்தை இருக்குது. ஆனாலும் அதுக்கு நடந்து போகணுமே, யாரோ ஒருத்தர் போய் வாங்கி கொண்டாந்து கொடுத்தா தான் சமைக்க ஆரம்பிக்க முடியும், விளங்குதா? ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை யோசித்து பாருங்க, வனாந்திரத்தில் இருக்கான், எந்திரிச்சு வாசலை விட்டு வெளியில் போனான்னா அவனுக்கு அங்கே சோறு கிடக்குது. கொஞ்சம் முறுமுறுத்துட்டான், ஆண்டவரே எப்போ பார்த்தாலும் இந்த மண்ணாவே தின்னணுமா? எங்களுக்கு நான் வெஜிடேரியன் வேணும், நாங்கள் வீகன் கிடையாது, வெஜிடேரியன் கிடையாது, நாங்கள்லாம் நான் வெஜிடேரியன் தெரியுமா அப்படின்னு உடனே ஆண்டவர் சொல்கிறார். அப்படி தானே, சரி இரு அனுப்புகிறேன். காடையை அனுப்பி அப்படியே போட்டார் பாளையத்தை சுற்றி. அல்லேலூயா. நீங்கள் என்ன நினச்சாலும் சரிங்க, வனாந்திரத்தில் இருந்தாலும் நிச்சயமான கிருபைகள் உங்களோடு கூட இருக்குமானால், வனாந்திரங்களும் தேவனுடைய மகா பெரிதான ஆசீர்வாதத்தின் சோலைகளாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில். அல்லேலூயா.